ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ஆத்திம் கதை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். இப்படியாக அந்த ஜெரின் போஷை கல்யாணம் செய்து கொண்டு திரும்பவும் அந்த முனுசாமியினுடைய ஞாபகம் வந்து விட்டது. 4வது கேள்விக்கு பதிலை தேட, அதாவது உண்மை பேசுகிறவன் உன்னத நிலை அடைவான் அப்படின்ற அந்த கேள்விக்கு பதிலை தேடும் பொழுதுதான் இவ்வளவு பிரச்சனைகள் வந்தது. வேதாளங்கள், இப்படியாக மந்திரவாதி, நிறைய பிரச்சனைகளை தாண்டி இப்பொழுது 4வது கேள்விக்கு விடையை காணும்படி அந்த கரம் என்ற பிரதேசத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார் ஜெரின் போஷிடம் விடை பெற்றுக் கொண்டு. இப்படியாக சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் அந்த கரம் அந்த பிரதேசத்தை அடைந்த ஆத்திம் அங்குள்ள சிலரை விசாரித்தார். என்ன விசாரித்தார்? அவருக்கு உண்மை தெரியலாயிற்று. அதாவது உண்மையை பேசுபவன் உன்னத நிலை அடைவான் என்ற வாசகத்தை சொல்லக்கூடிய மனிதர் இந்த பிரதேசத்தில் யாரும் இருக்கின்றார்களா அப்படி என்று ஆத்திம் அந்த ஊர்வாசிகளை கேட்டதில் அப்படிப்பட்ட வாசகத்தை யாரும் உச்சரிப்பதை நாங்கள் கேட்டதில்லை. ஆனால் ஒரு கிழவர் இருக்கிறார், தாத்தா. அவர் வீட்டு கதவிலே இப்படிப்பட்ட கருத்துள்ள வாசகம் எழுதியிருப்பதாக கேள்வி என்று கூறப்பட்டிருக்கிறது. அந்த முதியவர் எங்கே வசிக்கிறார் எப்படி என்று ஆத்திம் ஒருவரை கேட்டதற்கு இங்கிருந்து சுமார் 3 காத தொலைவில் உள்ள அந்த பழைய கரம் என்னும் ஊரில் ஒரு பெரிய வீடு இருக்கிறது. அந்த வீட்டில்தான் அந்த பெரியவர் வசிக்கிறார் என்ற தகவல் கிடைத்தது. என்ன செய்தார்? அதன்படியே அந்த ஊரை நோக்கி நடந்தார் ஆத்திம். சீக்கிரத்திலே அந்த ஊரை அவர் அடைந்து விட்டார். இப்பொழுது மிக பழமையாக காட்சியளிக்கக்கூடிய அந்த ஊர் நீண்ட நாட்களுக்கு முன், அதாவது கரம் என்ற பெயருடன் சீரும் சிறப்பும் பெற்று விளங்கியதாம் அந்த ஊர். இப்பொழுது அந்த சீரும் சிறப்பும் இருக்குமிடம் தெரியாமல் மங்கி கிடக்கிறது. அந்த ஊரில் பெரிய வீடொன்று, அதாவது தலை நிமிர்ந்து நின்று கொண்டிருப்பதை ஆத்திம் கண்டார். அந்த வீட்டின் வாசற் கதவில் இப்படி இருக்கிறது. என்ன இருக்கிறது? உண்மையை பேசுபவன் உன்னத நிலையை அடைவான் அப்படி என்று வாசகம் எழுதப்பட்டிருந்ததை கண்டார். ஆகவே சற்றும் தயங்காமல் அந்த வீட்டுக்கு கதவருகே சென்று மெல்ல கதவை தட்டினார். ஆனால் அந்த கதவு திறக்கப்படவில்லை. ஆனால் உள்ளே இருந்து யாரோ குரல் கொடுத்தது மட்டும் அவருக்கு கேட்டது. யாரையா நீர்? எங்கிருந்து வந்திருக்கீர்? இங்கு வந்திருப்பதனுடைய காரணம் என்ன என்று உள்ளே இருந்து வந்த குரலை கேட்ட ஆத்திம், நான் ஷாகாபாத்தில் இருந்து வருகிறேன். இந்த வீட்டுக்கு உரியவரிடம் ஒரு முக்கிய விஷயம் பேச வேண்டும். அதற்காகவே அவரை தேடி வந்திருக்கிறேன் என்று பணிவுடன் சொன்னார். அடுத்து சிறிது நேரத்தில் கதவும் திறக்கப்பட்டது. யாரோ ஒருவன் ஆத்திமை உள்ளே அழைத்து சென்று அங்கே அந்த கூடத்தில் இருந்த முதியவர் ஒருவருடைய முன்பாக கொண்டு போய் நிறுத்தினான். முதியவரை கண்ட ஆத்திம் அடக்கமாக வணக்கம் செலுத்தினார். பதிலுக்கும் சரி வணக்கம் தெரிவித்த அந்த முதியவர் ஆத்திமை அமர சொல்லி அவருக்காக நிறைய ஆகார வகைகளை கொண்டு அவரிடம் வைக்குமாறு அவருடைய வேலையாட்களுக்கு கட்டளையிட்டார். அடுத்த சிறிது நேரத்தில் எல்லா தின்பண்டங்களும் நிரம்பிய தட்டுக்கள் ஆத்திம் முன்பாக கொண்டு வந்து வைக்கப்பட்டது. ஆகாரம் உண்டு முடிந்ததும் பெரியவர் ஆத்திமை நோக்கி, வழிபோக்கரே, நீ எந்த நாட்டை சேர்ந்தவர்? இவ்வளவு தூரம் நீ வந்ததனுடைய காரணம் என்ன? இதற்கு முன் 2 பேர் இப்படித்தான் வந்து போனார்கள். அவர்களில் நீரும் ஒருவர் அப்படின்று நான் கருதுகிறேன். உமது வருகைக்கு காரணம் இருந்தாக வேண்டும் அல்லவா? அது என்ன அப்படின்னு கேட்டார் அந்த முதியவர் ஆத்திமை நோக்கி. அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில், அதாவது பாவனையில் ஆத்திம், நான் ஏமன் நாட்டு பிரதேசத்தை சேர்ந்தவன். இப்பொழுது ஷாகாபாத் நகரில் இருந்து வருகிறேன். அங்கே என் நண்பனான முனுஷமி என்பவனை விட்டு வைத்து வந்திருக்கின்றேன். அந்த நண்பன் அந்த ஊரில் உள்ள, அதாவது உசைன்பான் என்ற அழகின் மேல் மோகம் கொண்டான்.
ஆனால் அவள் கூறக்கூடிய 7 சவால்களுக்கும் சரியான விடை சொல்பவனைத்தான் அவள் மணப்பதாக சொல்கின்றாள். அந்த 7 சவால்களுக்கும் நான் பதில் கண்டுபிடித்து வருவதாக அந்த நண்பனுக்கு வாக்களித்து விட்டு வந்திருக்கிறேன். இதுவரை 3 கேள்விகளுக்கு விடை கண்டுபிடித்து விட்டேன். 4வது கேள்விக்கு விடை கண்டுபிடிக்கக்கூடிய நோக்கத்தில் தான் இந்த ஊருக்கு நான் வந்திருக்கிறேன். உங்கள் வீட்டு கதவில் எழுதி வைத்திருக்கக்கூடிய வாசகம் தான் உசைன் பானு கேட்டுள்ள அந்த 4வது சவால். இதுதான் என்னுடைய வருகைக்கு காரணம் அப்படின்னு சொன்னார் ஆத்திம். அதை கேட்ட அந்த முதியவர் ஆத்திமுடைய இரக்க சிந்தையை கண்டு மிகவும் பாராட்டினார். ஏய் துணிவு படைத்த வாலிபனே, உன்னுடைய உள்ளத்தில் இரக்கத்தையும் உன்னுடைய உள்ளத்தில் கருணையும் காண்கின்றேன். உம்முடைய புகழ் இந்த உலகம் உள்ளளவும் அழியாது. பிறருடைய நன்மைக்காக பாடப்படக்கூடிய உத்தமரை இந்த உலகில் நாம் அதிகமாக காண முடியாது. சங்கமுகத்தில் பிராமண குழந்தைகளுக்கு நன்மை பயக்கக்கூடியவர் யார்? சிவபாபா தான். எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் கருணை உள்ளத்தோடு 3 காலத்தை உணர்ந்த சிவபெருமான் தான் இது போல காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதே போல்தான் ஆத்மி இப்பொழுது அந்த முதியவர் அந்த உத்தமரை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நீர் எதை நாடி இங்கு வந்திருக்கிறோ அதற்கான விவரங்களை நான் சொல்கின்றேன். ஆனால் அந்த பிரயாண அலுப்பில் உமது முகம் வாட்டமடைந்திருக்கிறது. இன்றிரவு நன்றாக நீங்கள் உறங்குங்கள். பொழுது விடிந்தது எல்லாவற்றையும் விளக்கமாக சொல்லுகிறேன் அப்படின்னு கூறி ஆத்திமை படுக்க அறைக்கு அனுப்ப ஏற்பாடு செய்தார். இது போல்தான் சங்கமுகத்தில் பிராமண குழந்தைகள் நம்முடைய வீட்டிற்கு யாராவது வந்திருந்தாலும் சரி, உடனடியாக என்ன வேண்டும், ஏன் செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு உடனடியாக கேள்விகளை கேட்கக்கூடாது. அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும், பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு நல்ல அழகான போகை செய்து அழகான அந்த உறவுகளோடு வாடி கொண்டு அவரை தூங்க வைத்து மறுநாள் அவர்களுக்கு நீ வந்தனுடைய காரணம் என்ன, அதை தெரிந்து கொள்ளலாமா அப்படின்று பணிவோடு கேட்பதுதான் தெய்வீக குணங்கள் நிறைந்த ஒரு ஆத்மா அப்படின்று பாபா இந்த சங்கமுகத்தில் இந்த கதையின் மூலம் நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படியாக அவர் படுக்கைக்கு செல்லும் முன் ஆத்திம், அதாவது முதியவரை நோக்கி, எல்லாம் சரிதான், உங்களை நான் நேரில் பார்த்த பிறகு எனக்கு ஒரு சந்தேகம் பிறந்திருக்கிறது. அதாவது உங்களை பற்றி வெளியில் பேசிக் கொண்டதை பார்த்தால் நீங்கள் தொண்டு கிழவராக இருப்பீர்கள் என்றுதான் நான் எண்ணியிருந்தேன். ஆனால் உங்களை நேரில் பார்த்ததும் அந்த எண்ணமே மாறிவிட்டது. காரணம் அவர்கள் சொல்லியதற்கு நேர்மாறாக உங்கள் தோற்றம் இருப்பதுதான். இந்த ஊர், அதாவது கரம் பிரதேசமாக இருந்த காலத்தில் இருந்தே நீங்கள் உயிருடன் இருப்பதாக இந்த ஊர்வாசிகள் பேசிக்கொள்வது உண்மையாக இருந்தால் உங்கள் தலைமுடி இன்னும் நரைக்காமல் கருமையாகவே இருப்பதேன்? அவர்கள் சொல்வது உண்மைதானா அப்படி என்று சந்தேகம் கலந்த குரலில் கேட்டார் ஆத்திம் அந்த பெரியவரை நோக்கி. பராக்கிரமம் உள்ள ஆத்திம் இன்றிரவு பூரண ஓய்வு எடுத்துக் கொள்ளும். நாளை காலை விடிந்ததும் எல்லா விவரத்தை நான் தெரிவிக்கிறேன். இப்பொழுது படுத்துக் கொள்ளும் அப்படின்னு கூறி சமாதானப்படுத்தி அவரை படுக்கைக்கு அனுப்பிவிட்டார் அந்த முதியவர். மறுநாள் பொழுது விடிந்தது. காலை கடன்களை முடித்தானதும் ஆத்திம் முதியவனுடைய பக்கத்தில் போய் அமர்ந்தார். லேசாக சிரித்தபடி அவரை பார்த்தார். அந்த முதியவரும் அவர் சிரிப்பை புரிந்து கொண்டு தம்முடைய பழைய கதையை சொன்னார். இப்படி தொடங்கினார். இன்றைக்கு 700 ஆண்டுகளாகின்றது கரம் என்ற பட்டணம் இங்கு ஏற்பட்டு. அந்த காலத்தில் இந்த ஊர் மிகவும் ஜாஜ்வல்யமாக இருந்தது. ஜாஜ்வல்யமாக இருந்ததுன்னா எல்லா ஜனக்கூட்டமும் சரி, கடை வீதிகளில் அழகும் சரி, அந்த குன்றா வளமும் சரி, இது போல எல்லா பொருந்திய ஈடு இணையற்ற ஒரு திருநகரமாக இருந்தது. இப்பொழுது எனது வயது 800 வருடங்கள் ஆகிறது. 800 வருடமா? அதெல்லாம் நம்பக்கூடிய இருக்கிறத பாருங்கள். இப்ப சராசரி ஆயுட்காலம் எவ்வளோ? 100க்கு கீழே தான் இருக்கிறது. சத்தியுகத்திலே ஏன் சத்தியுகத்திலே 150 வருடம் தான். திரேதாயுகத்தில் 100 வருடம். இது போல இந்த கதையில் பாருங்கள் 800 வருடங்கள் ஆகிறது என்னுடைய வயது அப்படின்றார். இந்த பட்டணம் உண்டான பொழுது நான் 100 வயதுள்ளதாக இருந்தேன். இப்பொழுது நீர் என்னை இந்த நிலையில் பார்க்கிறோ, அந்த நிலையில் தான் அப்போது இருந்தேன்.
நான் வாலிபனாக இருந்த பொழுது பெரிய சூதாடியாக நான் விளங்கினேன். இந்த சுற்றுப்புறத்திலும் சரி, இதர வட்டாரங்களும் சரி, என்னை சூதாட்டத்தில் வெல்லக்கூடியவர்கள் ஒருவருமே கிடையாது என்ற நிலையில் வெற்றி வாகை சூடிக் கொண்டிருந்தேன். அல்லும் பகலும் அனவரதமும் சூதாட்டத்திலே என் வாழ்நாளை கழித்தேன் என்றால், என்னுடைய நிலையை நீ புரிந்து கொள்ளலாமே! இப்படியாக அந்த பெரியவர் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய இளமையை சொல்லிக் கொண்டே இருந்தார். புரிந்து கொள்ளலாமே அவர் எப்படி வாழ்க்கை வாழ்ந்தார்? பார்ப்போம். இதனுடைய கதையைப் பற்றி நாளைக்கு அந்த முதியவர் என்ன சொல்லப் போகிறார் ஆத்தியமிடம் அப்படி என்று நாளை வரை காத்திருக்கலாம். அச்சா, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ஆத்திம் கதை பற்றி பார்த்துக் கொண்டு வருகிறோம். இப்படியாக அந்த ஜெரின் போஷை கல்யாணம் செய்து கொண்டு திரும்பவும் அந்த முனுசாமியினுடைய ஞாபகம் வந்து விட்டது. 4வது கேள்விக்கு பதிலை தேட, அதாவது உண்மை பேசுகிறவன் உன்னத நிலை அடைவான் அப்படின்ற அந்த கேள்விக்கு பதிலை தேடும் பொழுதுதான் இவ்வளவு பிரச்சனைகள் வந்தது. வேதாளங்கள், இப்படியாக மந்திரவாதி, நிறைய பிரச்சனைகளை தாண்டி இப்பொழுது 4வது கேள்விக்கு விடையை காணும்படி அந்த கரம் என்ற பிரதேசத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார் ஜெரின் போஷிடம் விடை பெற்றுக் கொண்டு. இப்படியாக சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் அந்த கரம் அந்த பிரதேசத்தை அடைந்த ஆத்திம் அங்குள்ள சிலரை விசாரித்தார். என்ன விசாரித்தார்? அவருக்கு உண்மை தெரியலாயிற்று. அதாவது உண்மையை பேசுபவன் உன்னத நிலை அடைவான் என்ற வாசகத்தை சொல்லக்கூடிய மனிதர் இந்த பிரதேசத்தில் யாராரும் இருக்கின்றார்களா அப்படி என்று ஆத்திம் அந்த